பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசை. தேராவுக்கு எத்தனை பிள்ளைகள் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஆபிரகாம் மட்டும்தான் விசுவாசத்தின் தகப்பன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மோவாபு தேசமே ஆண்டவருக்கு பிடிக்காது. மோவாபை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிக்காத ஒரு தேசத்துல ஒருத்திய மட்டும் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு பாருங்க, அவ தாங்க ரூத்து. ஹல்லேலூயா. ஒருத்திய மட்டும் பிடிச்சிருச்சு பாருங்க. பிடிக்காத தேசத்திலிருந்து ஒருத்தர் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சுன்னா இவ்வளவு பெரிய மேன்மை. அதெல்லாம் இப்போ உண்டானதல்ல, முன்கூட்டியே தேவன் ஆயத்தப்படுத்தினது. புரியல? அதனால் நான் இன்றைக்கு உங்களோட பேச போற ஒரு விஷயம், இந்த மீதமான நான் யாரோடு எங்கே இருக்கிறேன்னு தான் இப்போ முக்கியம். நான் மீதமானவன் தான். ஐ எம் ஒன்லி ஒன் லெஃப்ட். நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் என் குடும்பத்தில், என் கோத்திரத்தில், என் சொந்தத்தில், பந்தத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் நான் மட்டும் இருக்கிறன்றது இல்லாததில் வந்த மிச்சம் இல்லை, இருக்கும்போதே எடுத்து வைக்கப்பட்ட மீதம். அப்போ இருக்கும்போதே எடுத்து வைக்கப்பட்ட அந்த மீதம் மறந்துடக்கூடாது. எதற்காக எடுத்து வைக்கப்பட்டது? ஆபத்து காலத்துக்கும் யுத்த காலத்துக்கும் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கும் நான் முன்னதாகவே எடுத்து வைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. முன்னதாகவே எடுத்து வைக்கப்பட்டவன். முன்னதாகவே எடுத்து வைக்கப்பட்டவன். நம்மளாம் இன்னைக்கெல்லாம் வரலங்க, முன்னாடியே வந்துட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எவ்வளோ பிள்ளை பிறந்துச்சுங்க, எவ்வளோ பிள்ளைகள் பிறந்துச்சு. பார்வன் சொல்லிட்டான், ஒரு ஆம்பளை பிள்ளை கூட உயிரோடு இருக்கக்கூடாது, போடுங்களா அப்படின்ட்டான். எல்லாரும் தான் பிள்ளைய கொண்டு போய் நதியில் தூக்கி போடுறாங்க. ஒரு அம்மா மட்டும் தான் பிள்ளை அழகுள்ளவன் என்று கண்டு ஒளித்து வைத்தாளாம். அவ ஒளிச்சு வைக்கலைங்க, ஒளிச்சு வைக்க சொன்னாருங்க. கையை தலையிலையோ சொல்லுங்க பாருலாம். ஆமா, அவ மட்டும் அன்னைக்கு ஒளிச்சு வைக்கலன்னா மோசஸ் என்ற ஒரு மனுஷன் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஒளிச்சு வச்சாலாம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? I am the precious one from the sight of the Lord. ஆண்டுடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன். உங்க பார்வைக்கு நீங்க வேணா அற்பமா சொற்பமா இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு கூட நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டுடைய பார்வையில நீ விசேஷமானவன், நீ விசித்திரமானவன், அவருக்கு பிரயோஜனமா இருப்பா என்ற ஒரு ட்ரஸ்ட் அவருக்குள்ளார இருக்குது. தாவீதை பார்த்து சொல்ற, தாவீதே என்ன உன் புள்ள எனக்காக ஆலயத்தை கட்டுவான். ஆலயன்ற மேப்பே போடல, புள்ளே உன் புள்ள எனக்கு கட்டுவான்டா, உன் புள்ள எனக்கு கட்டுவான். என்ன ஆண்டவரை சொல்றீங்க? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குடா, நிச்சயமா எனக்கு ஆலயத்தை கட்டுவான். பாருங்க, அந்த ட்ரஸ்ட்டை உள்ளார கொண்டு வந்து வச்சார் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப அதிகம். நம்ம அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படி இருக்குதான்னு பார்த்து பாருங்க. ஆனா அவர் நம்ம மேல நம்பிக்கை நிறைய வச்சிருக்கிறார். கையை தலையில சொல்லுங்க பாருலாம். ஆமா, ஒரு ஆசிரியை ஒரு பையனை பார்த்து, உங்க அம்மா போய் கூட்டு வாட்டிருக்காங்க. அடுத்த நாள் அம்மாவை கூட்டிட்டு அந்த பையன் போறான். என்ன மிஸ் வர சொல்லித்தீங்களாமே? ஆமா, உங்க பையன் பக்கத்தில் இருக்க பையனுடைய பென்சிலை திருடிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், என் பையன் எதை வேணாலும் செய்வான், இதை மட்டும் செய்ய மாட்டான் அப்படின்னுச்சான். என்ன மிஸ் சொன்னாங்களா? இது முதல் முறை எடுக்கல, பல முறை எடுத்துட்டான். நான் பல முறை வார்னிங் பண்ணிட்டேன், இந்த முறை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னாங்களாம். அப்ப திரும்ப அந்த அம்மா சொல்லிச்சா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், என் பிள்ளைய பத்தி ஆயத்தனம் சொல்லுங்க, ஆயத்தனம் சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்.
சரின்ட்டு வீட்டுக்கு போனேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தானா, வெளியே நில்றா திருட்டு பயல நினைச்சான். இப்படி என்னானா சுத்தி கித்தி பார்த்துச்சான். 4 தாங்குச்சான். போடா மானத்தை வாங்குற அப்படின்ச்சான். இது என்ன புரியுது? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே. நம்மலாம் ரொம்ப பலவானு அப்படின்லாம் இல்லை. அவர் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டாரு. இது எதை பண்ணாலும் எனக்காவது ஏதோ ஒன்று பண்ணுன்ற ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு. ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணிட்டாரு, யாருக்கு முன்னாடி விட்டு கொடுக்காம, சத்தருக்கு முன்னாடி விட்டு கொடுக்காம, யாருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தாம ஈனப்படுத்தாம கொண்டு வந்து உள்ளார வச்சு தாங்க 4 உனக்கு கொடுத்த வேலை என்னடா செஞ்சு முடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கையோ தலையிலையா சொல்லுங்க பாருலாம், சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. நான் தடுமாறும் போது நீர் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை துத்தினீ. நான் தடுமாறும் போது என்னால் முடியாத போது நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. விட்டு கொடுத்தாரு யார்ட்டையாவது? உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாள் யார்ட்டையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா நீ மீதமானவன். நீ மீதமானவன். உன்னை எடுத்து வச்ச பர்பஸ் அவர் நிறைவேற்றி முடிக்கணும். உன்னை தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாலாகவே உன்னை பேர் சொல்லி உன்னை உருவாக்கி எல்லாம் ஒளிபிடத்தில் மறைவிடத்தில் வச்ச அந்த பர்பஸை அவர் நிறைவேற்றி முடிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம். யார்கிட்டயும் தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்கள் பையன் நீங்கள் பார்த்தேன் ரொம்ப உருசி பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தான்னு. ஏன் பையனா? அவன் நிற்க மாட்டான் சார். அவன் நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வண்டியை நிறுத்தி தான் பார்த்தேன், அவன் தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் சர்ச்சுக்கு வரமாட்டான், அந்த அம்மா மட்டும் தான் வருவாங்க. அவன் நிற்கவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் ஒரு 2 மாதம் கழிச்சு போகிறேன், அதே ரொம்ப உருசியில் நிற்கிறான் மறுபடியும். சரி ஏன்டா அந்த அம்மாவிட்ட போய் திரும்பி போய் சொல்லி, பாவம் அதுக்கு அவ்வளோ ட்ரஸ்ட்டு தான் புள்ள மேலே. புரியல, அழிஞ்சு போகிறோம் உன் புள்ள மேலேயே இவ்வளோ நம்பிக்கை வச்சு உலக வாழ்க்கைக்கு உன் பிள்ளைய ஆயத்தப்படுத்துறியே. தெய்வம் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிற நோக்கமும் முகாந்திரமும் அந்த வெளிச்சமும் உனக்கு தெரிஞ்சுன்னா அவர் நம்மளை எவ்வளோ விஷயத்துக்காக இன்னைக்கு முன்குறிச்சு ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? என்னங்க, யோசேப்புன்ற ஒரு கனி யாக்கோபுக்கு பிறக்கலைன்னா இந்த வேர்ல்டே பஞ்சத்திலும் பசியிலும் செத்து போயிருக்குங்க. ஒரு மனுஷனை கொண்டு உலகத்தையே போஷிச்சாருங்க. ஒரு மனுஷங்க. அவன் வீட்டில் எல்லாருமே அவனை எப்படி தெரியுமா பார்த்தாங்க? மிச்சமானவனு எச்சமானவன் தான் பார்த்தாங்க. அப்பா பார்க்கும்போது நடிச்சுக்கிட்டாங்க. அப்பா இல்லாத நேரத்தில் அவனை போட பெரிய மாதிரி பெரிய தரிசனம் பார்த்தானா, அதை பார்த்தானா, இதை பார்த்தானா, கதிர் கட்டு வணங்குதான், கோல்லாம் வணங்குதான், எல்லாம் வணங்குதான். கடைசியில் எங்கள் அப்பனு வணங்கிட்டான் இல்லை நீனு அப்படி என்னென்னவெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. புரியல, மிச்சமானவன் எச்சமானவனை பார்த்தாங்க, தூக்கி குழியில் போட்டாங்க, எடுத்து விற்றாங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அங்கே யோசேப்புன்ற பேரை தவிர அவன் பேசினான்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா கடவுள் தன்னை தெரிந்து கொண்ட பர்பஸ் அவன் அறிஞ்சிட்டான். நம்மளாம் பர்பஸ் தெரியாமல் அலைஞ்சு திரிகிறவங்க. அவர் பர்பஸை தெரிஞ்சனால அமைதியாக இருந்தான். எங்கேயும் போனான், சிறைக்கு போனான், போர்த்திபார் வீட்டுக்கு போனான், எல்லாம் போனான். அடுத்தது எகிப்து முழுவதற்கும் பார்வோனானான்.
நான் மீதமானவன் யாருடைய கரத்தில் இருக்கிறேன்றது தான் இப்போ முக்கியம். தேவக்கரமா இல்லை வேர்ல்ட்லி ஹேண்ட்ஸா? நான் எங்கே போகிறதுன்றது தான் நான் தான் முடிவு பண்ணணும். நான் தேவ கரத்துக்கு போயிட்டான், அதோடைய மகிமை வேற. ஆனால் வேர்ல்ட்லி கரத்துக்கு போயிட்டான், நான் முடிஞ்சு போச்சு. வேர்ல்ட்லி என்னை பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்தும். ஆனால் முடியலன்றப்ப என்ன செய்யும்? யூஸ்லெஸ்ன்னு தூக்கி போட்டுரும். ஆனால் தேவனுடைய கரத்துக்கு போயிட்டேன்னா சாகிற வரைக்கும் என்னை பயன்படுத்துவார். இதை தீர்மானிக்க வேண்டிய முடிவு ஆண்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். யாபேஸ் வீட்டில் எல்லாருக்கும் கடைசி பிள்ளை. அவங்க அம்மா அவனுக்கு வச்ச பேரே துக்கம், சாரோ. ஆனால் பைபிளில் அதை எழுதுறதுக்கு முன்னாடி ஆவியானவர் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கிறாரு? யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். முதல்ல எழுதியிருந்தா எதை எழுதியிருக்கணும்? அவள் துக்க முகமாய் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸின் பேர் வச்சிருக்கணும். ஆனால் முதல்ல எழுதினது என்ன தெரியுமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாக இருந்தான். இதுதாங்க ஆண்டவருடைய ஹைலைட்டே. ஆண்டவர் பார்க்கிற இடமே வேறங்க. ஆனால் வீடு பார்த்த இடம் வேற. வீடு அவன் இடத்துல பார்த்த விதம் வேற. பறிச்சி பஞ்சம் ஏன் இந்த புள்ள பிறந்துச்சின்னு நினைச்ச வேதான். இப்போ வறட்சி பஞ்சம் ஏன் நம்ம இருக்குன்னு நினைச்சப்ப செத்து போயிருக்கலாம். அவன் எந்த முடிவை வேணாலும் அவன் எடுத்துருக்கலாம். ஆனால் தேவ கரத்துக்கு போனான் பாருங்க, அதுதான் அற்புதம். போனா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என் மேல் இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதவருக்கு அதற்கு விலக்கி அருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீ ஆண்டவர் கரத்துக்கு போயிட்டினாவே நீ என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படும். கையை தலையில சொல்லுங்க பாருலாம். நீ ஆண்டவர் கரத்துக்கு போகாம நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் கதைக்காக. பாருங்க எவ்வளோ அருமையா. அதனால தான் முதல் வார்த்தையே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவன். இந்த மீதம் தேவ கரத்துக்கு போகணுங்க. நாங்கள் 5 அப்ப 2 மீனை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். யார் கையில் இருந்துச்சு? சிறுவன் கையில். உண்மையாகவே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருந்திருப்பாங்க. பங்கு போட்டு தின்றுக்கலாம்லங்க, பங்கு போட்டு சாப்பிட்ருக்கலாம்ல. இப்போ ஒன்று வேணாம், இவங்கள்ட்ட ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் வாங்குங்களேன். ஆமாம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு ஒரு அச்சு முறுக்கு கேளுங்க. கையில் வச்சு எல்லா பேரும் அச்சு முறுக்கு தான் சுற்றினாங்க இப்போ காலையிலேருந்து. புரியுங்களா? அவன் நம்மால் திடீர்னு வந்தான், சூன்னு நான் கீழே நின்றுக்கிட்டு என்னடா அச்சுன்றான்னு, ஏன் மணி நீ போய் வாங்கிட்டு வாடா போய் ஏதோ அப்படின்னு சொன்னால் அந்த வந்து ஒரு 2 பீஸை தின்னாரு. ஒரு அச்சு முறுக்கோட சுற்றி பார்க்குறப்ப சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருக்குது. இன்னும் கேளுங்க, தரமாட்டாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே யூஸ் பண்ணாது. நம்ம என்னடாவது மூளையில் இருக்கேன்னு எடுத்து அந்த 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 கிளிப்பை எடுத்துட்டு வாயில் போடுவோம். எனக்கு அப்படின்னு வாங்க ஆடே. அவங்களும் தின்ன மாட்டாங்க, தின்னவும். இப்போ அந்த சிறுவங்கையில் இருந்தது எப்படி தான், இதே தான். பக்கத்தில் வேணால் பங்கு போட்டு நொங்கு போட்டு தின்னுவாங்க. புரியுங்களா? ஒரு ஷேரிங் தான். புரியுங்களா? பாருங்க, எனக்கு என்னவோ தெரியல, இது தேவனுடைய கரத்தை கொண்டு போறான் பாருங்களேன். ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. பாருங்க, இது அப்படியே ஆண்டவருடைய கரத்துக்கு போனனால 20,000 பேர் சாப்பிட்டாங்க. 20,000 பேர். இவங்க கைக்கு போயிருந்தா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிச்சு பிடிச்சி 10 பேர் செத்து போயிருப்பான். டேய் இங்கே 5 அப்பம் 2 மீன் இருக்காண்டா ஒரு சத்தமாக சொல்லியிருந்தாங்க, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொப்புன்னு வந்து விழுந்துருப்பாங்க. ஆண்டவர் கரத்துக்கு போச்சு, மகிமை விளங்குச்சு. இப்பொழுதும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கறது, உன்னை மீதமாக வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பிரோஜனமாக இருக்கிறதுக்கு தான். உங்கள் வீட்டிலேருந்தே இந்த உன்னை முன்கூட்டியே எடுத்து வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்களுக்கு நீ பயன்பாடாக இருக்கணுன்றதுக்காக தான். அதற்காக தான் உன்னை வச்சிருக்கிறேன். புரியுதா? நீ இப்போ எங்கே இருக்கிற, யார் கரத்தில் இருக்கிற, அதை போல நீ தெரியப்படுத்துன்றார்.
யார் கரத்தில் இருக்கு? உன்னை இயக்குவது யார்? மனிதனா தெய்வமா? யாருடைய கரத்தில் இருக்கிற? நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் பூரா பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கரத்தில் அடங்கி இல்லைங்க. அடங்காதனால தாங்க மீதியானவர் வந்து மீதம் இல்லாம எடுத்துட்டு போயிட்டான். மீதம் இல்லாம எதுக்கு எடுத்துட்டு போனா? அவங்க தேவ கரத்துக்குள்ள நிக்கவே இல்லைங்க. அவங்க தேவ கரத்துக்குள்ளாரே வரவே இல்லை. எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானே. இந்த ஜனம் மட்டும் கர்த்தருடைய கரத்தில் இருந்திருந்தா எவ்வளோ மகிமை விளங்கி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு இன்னும் நிறைவேறல. பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த ப்ராமிஸ் நிறைவேறணும். ஒரு பக்கம் நிறைவேறிருக்கு, கிறிஸ்து பிறந்ததினால நிறைவேறி இருக்குது. இன்னும் சரீர பிரகாரமாக பிசிக்கலாக நிறைவேற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா 6 நாள் வேர்ல்ட்லி, சண்டே காட்லி. சொல்லுங்க, 6 நாள் வேர்ல்ட்லி, சண்டே ஒன்லி காட்லி. கரை விட்டு கரை தாவ முடியாதுங்க. அவர் கரத்துக்கு போயிட்டோம்னா ஒருவனும் என்னை பறித்து கொள்வதில்லை. ஜீசஸ் சொல்றாரு யோவான் 11, என் ஆடுகள் என் கரத்தில் இருக்குது, ஒருவனும் அதை பறித்து கொள்வதில்லை. நீங்க அவருக்கு யுவர்ஸா இருங்க. ஆமா, அப்பதான் அவருக்கு மைண்ட்ஸா இருப்பீங்க. ரொம்ப பிரதான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு நான் வாழ்ற இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்த ஈவு. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க சுகம் அவர் கொடுத்த ஈவு. இன்னைக்கு கொடுத்திருக்கிற வருமானம் அவர் கொடுத்த ஈவு. இன்னைக்கு கொடுத்திருக்க கிருபை அவர் கொடுத்த ஈவு. அவர் கொடுத்த அழைப்பு அவர் கொடுத்த ஈவு. எவ்வளவோ நல்லவர் இருக்கும்போது தான் சொன்ன பார்த்தீங்களா, ஆசிரியர் வச்சு குழந்தைய வச்சு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நிலை தான் நம்ம. நான் போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் விசுவாசம். அவர் என்னத்தில் பெருசாக எதிர்பார்க்கல, ஆனால் என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்கிறார். என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட், என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். யார்ட்டையுமே விட்டு கொடுக்கறது இல்லை. என் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அவன் நிச்சயமாக எனக்காக செய்வான், நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வான். அப்படின்னு தான் தேவன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்குது. அதற்கு என்ன செய்ய போகிறேன்? யார் கரத்தில் இருக்கிறோன்றது தான் இப்போ பிரதானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் கரத்தில்? ஆண்டவர் 2 சூஸை கொடுக்குறார். தாவீது ஒரு தவறு பண்ணிட்டார். தேசத்தில் சென்சஸ் எடுத்துட்டார். சென்சஸ் எடுத்தது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீங்கள் சாமுவேல் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம். ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். 2 சாமுவேல் தானே, 24. இப்போ சென்சஸ் எடுத்துட்டாச்சு. ஆமாம், இது கேள்விப்பட்டோன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலுக்கு பெரும் உண்டது. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை பார்த்தீங்கன்னா, இது இந்த வேர்டை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். பாருங்க, எல்லாம் போய் சென்சஸ் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடித்தோடனே இப்போ தாவீதுக்கு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அழைப்பு வருது. இப்போ தீர்க்கதரிசியானவன் தாவீதை நோக்கி மேகா வரான். புரியல? இப்போ படிப்போம். கீழே 10ஆம் வசனத்துக்கு கொண்டு வரேன் உங்களை. புரியல? இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. சொல்லுங்க, ராஜாவின் இருதயம். கடவுளால் ஒரு மனிதன் மீதமாக எடுத்து வைக்கப்படும் பொழுது அவன் தேவனுடைய திட்டம் இல்லாமல் செய்கிற ஒரு விஷயம் மனசை என்ன செஞ்சிருச்சுட்டான்? சொல்லுங்க, பாதிச்சிருச்சு. பாருங்க, அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செஞ்சேன். இப்பொழுதும் ஆண்டவரே உமது அடியான அக்கிரமத்தை நான் மகா புத்தியீனமாய் நடந்தேன் என்றான். தாவீது காலையில் எழுந்திருக்கிறான்.
உடனே காத்து வரான், வந்து இவனுக்கு வார்த்தையை சொல்கிறான். வார்த்தையை சொல்லிவிட்டு அவன்கிட்ட 2 விஷயத்தை பேசுகிறாங்க. இப்போ பேசும்பொழுது 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், நீ தாவீதினிடத்திற்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளை பெரிய காரியத்தை ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உங்களுடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது 3 மாதம் சத்துருக்க உன்னை பின்தொடரட்டுமா, அல்லது உன்னுடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமா, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் மனு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்று யோசித்து பாருன்னா. இப்பொழுது தாவீது பேசுகிறா பாருங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கல்ல அகப்பட்டேன். என்ன முடிவெடுக்கிறது எனக்கு தெரியும். கொடிய இடுக்கல்ல அகப்பட்டேன். இப்போதும் நாம் கர்த்தருடைய கையிலே இருப்போமாக, இல்லை விழுவோமாக. கர்த்தருடைய கையில் இருந்தவன் தான் ஏவப்பட்டான், வாதிக்கப்பட்டான். இப்போ ஒரு முடிவெடுக்கிறான், கர்த்தருடைய கரத்திலே விழுந்துருவோம். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மீதம் ஆண்டவருக்கு பயன்படணுமே தவிர மனுஷன் தூக்கி போடுற பொருளாக மாறிடக்கூடாது. இந்த மீதம் தேவனுக்கு உபயோகமான ஒரு பொருளுங்க. தாவீது கர்த்தருடைய கரத்தில் இருந்தவங்க, ஆண்டுடைய கருத்தில். ஆண்டவர் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், நான் விரும்பினதெல்லாம் அவன் செய்வான்னா, ஹேண்டில் இருக்கான், ஆண்டுடைய ஹேண்ட் ஃபிங்கரில் இருக்கான், டச்சிங்கில் இருக்கான், ஃபுல் ஃபிங்கர் அவருடைய ஃபிங்கரில் இன்னும் ஒவ்வொன்றும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவன் நடந்துக்கிட்டு இருந்தவன் இப்பொழுது கரத்தை விட்டு நழுவுகிறான், வலுவுகிறான், ஏவப்படுகிறான், அது மித்தமாய் வாதிக்கப்படுகிறான். வாதிக்கப்பட்டவன் முடிவெடுக்கிறான், ஐயோ இனிமேட்டு என்னால் முடியாத ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்திலே விழுவோமாக. ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். நாம் எடுக்க வேண்டிய முடிவும் தீர்மானம் தான் பிரதானம். உலகம் இப்பொழுது வேணா என்னை தூக்கி வச்சு பார்க்கும், எப்போ வேணாலும் கீழே தூக்கி போட்டுரும். நம்ம சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசத்தையும் நமக்கு தெரியும். சவுல் கொண்டது அன்னைக்கு 1000 பேர், தாவீது கொண்டது 16,000 பேர். இந்த நியூஸ் வெளியே யாருக்கு தெரியவே தெரியாது. பாட்டு பாடுற பெண்கள் கூட்டம் இருக்கு பாருங்க, அது வந்து நின்றுக்கிட்டு சவுலுக்கு முன்னதாக சவுல் கொன்றது, தாவீது கொன்றது ஃபினிஷ் ஆகிருச்சு பாருங்க. அன்று முதல் தாவீதின் மேல் சவுல் எரிச்சல் அடைந்தான். தொடங்கிருச்சா? இதுதான் வேர்ல்டு. உங்களை தூக்கி வைக்கும், எப்போ வேணாலும் தூக்கி கீழே போட்டுரும். ஆனால் தேவக்கரம் அப்படி இல்லைங்க. மறைச்சு வைக்கிறதும் அதுதான், ஒளிச்சு வைக்கிறதும் அதுதான், உயர்த்தி வைக்கிறதும் அதுதான், பாதுகாக்கிறதும் அதுதான், பயன்படுத்த போகிறதும் அதுதான். இப்போ நான் எடுக்க வேண்டிய டிசிஷன் தான் இப்போ முக்கியம். இதை நான் சரியாக எடுத்து விட்டால் எனக்கு ஜெயம் உண்டு. ஆண்டவருடைய கரம் வந்து எனக்கு எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் முதல்ல என்ன கொடுத்துட்டேனான்னு தான் முக்கியம். நீங்கள் மல்கியால வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்குறார், நான் பிதாவானால் நீ 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 என் பிள்ளைன்னு சொல்றீல்ல, அப்புறம் என்ன எதுக்கு வஞ்சிக்கிறேன்றார். புரியுங்களா? நான் பிதா தானே, எங்கே என்னுடைய கனம்? வாயளவுக்கு சொல்றியா? உங்களுடைய கரத்தில் வச்சுக்கங்க, கரத்தில் வச்சுக்கணும்னு சொல்றது வாயளவுக்கு சொல்றியா? பேதுரு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, வாலிபர்களே உங்கள் மூப்பருக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. வசனமே தெரியாதா? வாலிபர்களே உங்கள் மூப்பருக்கு என்ன செய்யுங்க? அடங்கிருங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த அப்போ நீங்களாம் உங்கள் குழந்தை பிறந்த உடனே உங்கள் பையன் 10 வயசாக இருக்கும்போது யார்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கணும்? யார்கிட்ட? மூப்பரா? ஏன்ட்ட கொண்டு வந்து விட்டுருக்கணும். பாஸ்டர் காலையெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவான் பாஸ்டர், நீங்கள் பார்த்துங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும்.
எந்த பிள்ளைய கொண்டு வந்து விட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் கூவி கூவி அழைப்போம், காலையில் சீக்கிரமாக பிள்ளைகளை அனுப்புங்கள், காலையில் சீக்கிரமாக பிள்ளைகளை அனுப்புங்கள், பிள்ளைகளை எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும் அனுப்பி வைங்கள். மதுரக்கூடாது, நீ தூங்குடா தம்பி. ஆமாம், பாஸ் அப்படி தான்டா சொல்லிட்டு இருப்பார். ஆமாம், உன் பிள்ளை சபையில் ஊழியக்காரன் கரத்தில் இருந்தால் தானே கர்த்தருடைய கரத்துக்கு போவோம். ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எலியா நான் மீதமாக இருக்கிறேன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தா கர்த்தருடைய கரம் அந்த மனுஷன் மேலே இருந்திருக்காதுங்க. அவன் மீதமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் வைராக்கியமாக இருந்தாங்க. அவன் பயந்து போய் மீதமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாலும் அவன் வைராக்கியம் குறையலைங்க. அக்கினியை இறக்குறாங்க, தனி மனுஷனா அக்கினியை இறக்குறான், போறான். சாரி பார்த்து அந்த அம்மாவை பாருங்க, அந்த அம்மாவும் மீதமாக இருந்த அம்மா தான். உலகத்துக்கே பஞ்சம், ஊருக்கே பஞ்சம். இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மாவும் மீதம், இந்த அம்மா வீட்டில் இருந்த சாப்பாடும் மீதம். அதில் கொஞ்சம் இது கேட்குது, புரியுங்களா? அதில் கொஞ்சம் கூட அந்த அம்மா சாப்பிட்டு சாக போகிறேன்னுது. இவர் சொல்ல நான் சாப்பிட்டு வாழ போகிறேன். வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில், ஆண்டவர் சாரி பார்த்து ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருந்தாராம். என்னவா சொல்லுங்க, ஆயத்தரம் சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்ப எப்ப ஊரே பஞ்சம், அந்த அம்மா சாப்பிட்டு சாவ போகுது. ஆண்டவர் யாரு கட்டளையிட்டு இருந்தாரா? என்னன்னு வார் எலியா தீர்க்கதரிசி வருவார். ஆமாம், உன்ட்டு வந்து கேட்டார்னா ஆமாம் சாப்பாடை கொடுத்துரு. நான் இதை கொடுக்கணும். உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பார் ஆண்டவர், நீ நேரடியாக சம்பாதிச்சது, மறைமுகமாக சம்பாதிச்சது, புரியுதா, ஒளிச்சு வச்சு சம்பாதிச்சது, எத்தனையோ சம்பாதிச்சியே கர்த்தருக்கு போய் கொடு, சீக்கிரமாக சர்ச்சைக்கு இடம் வாங்கன்னு எத்தனை முறை உன்ட்ட சொல்லியிருப்பார். எத்தனை தடவை அல்ல தட்டினேன், புரியுதா, எத்தனை தடவை தட்டி விட்டுருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, சிறுக சிறுக சேர்த்து தான் பல இடங்களில் இடம் வாங்கணும். இது வரைக்கும் கை நீட்டி யாராவது காசு கொடுங்கன்னு ஒரு நாள் கேட்டது கிடையாது. நீ கொடுக்கலனாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதும் கிடையாது. எப்போது நாங்கள் நல்லா தான் இருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனிடத்தில் உண்மையாக இருங்க. அன்றைக்கி ஒரு அம்மா வந்தாங்க, பாஸ்டர் நான் கடவுளுக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணுன்னு இருக்கிறேன். சரிங்கம்மா, இதை நான் எங்கே கொடுக்கணும்னு கேட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எங்கம்மா சபைக்கு போவீங்கன்னு, உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஞானசாங்கம் கொடுத்து உங்களை வழி நடத்தினாலே பாஸ்டர், அவர்கிட்ட போய் கொடுங்கம்மா அப்படின்னேன். இல்லை இப்போதைக்கு இந்த ஊரில் இருக்கேன், உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். கோட்டி வச்சாச்சு, அதுதான் உங்களுக்கு பிரதான சபை, அங்கே போய் கொடுங்கம்மா. அப்போ சொன்னாங்க, பக்கத்துலேயே இன்னொரு ஊழியம் நடக்குது, அந்த ஊழியக்காரை கொண்டு போய் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேம்மா, சபையிலேருந்து தான் ஊழியங்கள் எழும்புது. நீங்கள் எந்த சபையிலிருந்து வந்தீர்களோ அந்த சபைக்கு தான் போய் நீங்கள் பிரதானமாய் கொடுக்கணும். இதுதான் பிரதானம். ரெண்டாவது, நாளைக்கு நீ தும்முனாலும் அவர் தான் வருவார், நீ இருமுனாலும் அவர் தான் வருவார். உலக பிரசித்தி பெற்ற எந்த ஊழியர்களும் நீங்கள் ஃபோன் அடித்தா கூட எடுக்க போகிறது இல்லை, புரியுங்களா? உனக்காக ஜெபிக்க அவர் தான் முடியும், உனக்காக எந்த விஷயத்தையும் செய்ய அவர் தான் முடியும். மறந்துடாதீங்க, உங்கள் பாஸ்ட்டை போய் பார்த்து கொடுத்துடுவாங்க. அந்த அம்மா போய் கொடுத்துட்டு ஜோமுட்டா. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, அம்மா ஆண்டவர்கிட்ட நேற்று சொன்னேன், ஆண்டவரே சாரு பார்த்து ஊற வச்சு எலியாலாம் போசிச்சிங்க, ஆமாம் இப்போ கல்லறைக்கு ஒரு இடம் வாங்கலான்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் காலங்காத்தாலே உங்களை அனுப்பி வச்சுட்டாராமா அப்படின்னாராம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, நான் இருக்கிறேன்னா நான் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறனால தான் இருக்கிறேன். நான் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா தூக்கிடுவார்.
அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். சாரி பார்த்து ஒரு விதவைக்கு கட்டளையிடுறாரு. அப்ப நல்லா கொஞ்சம் பாருங்க, விதவைட்ட காசு இருந்துச்சா? இல்ல. சாப்பாடு நிறைய இருந்துச்சா? இல்ல. இல்லாத நிலைமையில கொடுத்த அந்த உத்தமி தாங்க முக்கியம், அந்த ஸ்டஃப் தான் முக்கியம். ஆனா அவ கொடுத்தா அவ வீட்டில் எண்ணெயும் மாவும் பஞ்சகாலம் முழுசும் குறைவே இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோம், இருக்கும்போது கருத்தருக்கு கொடுப்போம் உண்மையா நினைக்கிறோம். இல்லாத முடியல, இல்லை உடம்பே முடியலையா, செவுத்துல சாஞ்சிட்டு ஜெபம் பண்ணு. உன்னால முடியல, உட்கார கூட முடியல, தடுமாறியா, அப்படியே போ ஒரு செவுத்து பக்கம் சாஞ்சிட்டு, ஆண்டவரே உமக்கு மகிமை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். நீ அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீ நல்லா வாட்ட சட்டமா நல்லா இருந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் இல்லை. உனக்கு முடியாத நிலைமையில தேவ சமூகத்தில் உட்கார்ற பத்தியா, அதுதான் தேவன் ப்ரீசியஸா பார்க்கிறாரு. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் போய் கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுக்கிற பத்தியா, அதுதான் அவருக்கு ப்ரீசியஸ். இப்ப ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, எலியா உன் வேலை என்ன முடியலடா, நீ பயந்து மீதியா இருக்கிறேன்னு சொல்ற, அது எனக்கு நல்லா தெரியுது. நீ உன்னை பார்த்துருக்கிற மீதம் வேற, நான் உன்னை வச்சிருக்க மீதம் வேற. ஏண்டா 7000 தீர்க்கதரிசியை கொண்டு போய் உள்ளார மறைச்சு வச்சேன்னா அவன்லாம் பயந்த சுவாபம் உள்ளவன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ பக்தி வைராக்கியமா நிக்கிற ஆள்றா, அதனால தான் உன்னை வெளியே நடமாட விட்டுட்டு இருக்கிறேன். நீ ஒருத்த மட்டும் சிங்கிளா போயிட்டு வந்திருக்கிறா, சிங்கம் சிங்கிளா போய் போய் அடி, ஆகா முன்னாடி நெல்லு, மழை வருதுன்னு சொல்லு, பாகால் தீர்க்கதரிசிகளை பூரா கொண்டு போடு. ஒரே ஆள் எல்லாத்தையும் வெட்டி போடுறான், ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்யறான். அக்னியை இறக்குறான், பதில வாங்குறான், மேகத்தை இறக்குறான், மழையை பெய்ய பண்றான், எல்லாம் ஒரே ஆள் செய்யறான். ஏன்? the hand of the Lord, ஆண்டுடைய கரம். உங்கள்கிட்ட இருக்கிறத ஆண்டோட காமிங்க, அவர் கரத்தில் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட இவ்வளோதான் அவர் மேலே லவ் இருக்கா, நான் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேதுருட்ட கேட்குறாரு, உண்மையாக நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியா, திரும்ப திரும்ப கேட்குறாரு. கடைசியில் தான் சப்மிட் ஆகிறார் பாருங்க. ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. ஒரு ஹேண்டுக்கு போயிருங்க. அவர் கரத்தில் இருந்தோம்னா பழுது இல்லை, அவர் கரத்தில் இருந்தோம்னா எந்த நொடிவும் இல்லை, அவர் கரத்தில் இருந்த எந்த சேதமும் இல்லை. நிச்சயமா ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டோடைய சமுத்திரம் கொண்டு விடுங்க. போ, சவம் முடிஞ்சிருச்சா, வேலையெல்லாம் கொஞ்சம் செய், கிளம்பு 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 போ. எங்கே போக போகிற, எங்கே போக போகிற சொல்லுங்க. ஏய் போய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அங்கே ஹெல்ப் பண்ணு. This is our church, the body of Christ. பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட விடுங்க. அதை எடுத்து வைடா. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட வளராமல் எங்கேயுமே வளர முடியாது. கர்த்தர்கிட்ட வளராத பிள்ளைகள்லாம் ஒன்றும் வளர்ச்சியே இருக்காதுங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வளங்க, அது வேறங்க. என்னங்க, அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை தாங்க, அவன் வேண்டிக்கிட்டா ஒரு பிள்ளை பிறக்குதுங்க. பால் மறக்க பண்ணுறாளாம். என்ன பண்ணுறாளாம்? மறக்க பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும், புரியல? அந்த காலத்தில் 5-6 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்களா, புரியல? ஆமாம், ஏதோ எங்கள் வீட்டில் இருக்க கடைசியில் 3 வயசு வரைக்குமே பால் குடிச்சிருக்குது, புரியல? பார்த்தீங்கன்னா அதை மறக்க பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மருந்துகள் கிருந்துகள் ஏதாவது போட்டு செய்வாங்களாம். பிள்ளைய கையில் தூக்கி கொடுத்து சொல்கிறா, தேவ சமூகத்தை கொண்டு போய் விட்டுவா, என் பொருத்தனையை நான் நிறைவேற்றணும். இன்னும் அவன் கர்ப்பவதி ஆகலை, பிள்ளைய கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் விட்டுட்டு எல்கானா வீடு திரும்புகிறான். வசனம் சொல்றது, கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், பிள்ளை இல்லாத மலடிக்கு 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் இருந்தா அந்த பெருக்கமே வேற. 5 மீன் 5 அப்ப 2 மீன் அவன் கையில இருந்தா அது 5ஆதான் இருக்கும், நஞ்சா இருக்கும், பிஞ்சும் போயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் கூட்டம் முடிஞ்சோடனே டபக்கு டபக்குன்னு பிச்சுக்கிட்டு, புரியல? இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கேக்கு சம்சா கொடுக்குற மாதிரி தான், புரியல? ஆமாம்,
ஒரு லைன்லேயே நிற்பாங்க பாருங்க, ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த லைனில் 8 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி போடா அப்படின்னா அவன் நம்மளை பார்ப்பான், அங்கே பார்ப்பான், அங்கே உள்ளே உட்காந்துருக்குது மதக்கூடாது. அக்கா கொடுத்துட்டேன் அக்கா, தூங்குதுல என் புள்ள, அது எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு இருக்குது. சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல. இன்றைக்கே இந்த நிலைமை இருக்குன்னா, இன்றைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டமான நாளுங்க. 5 மீன் 5 அப்பமும் 2 மீனும் இவங்க கையில் கொஞ்சம் கூட்டம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக, சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தாரு. இயேசு பூசையை முடிச்சிருந்தோடனே இந்த 5 அப்பா 2 மீன் அங்கே போகாமல் இங்கே இருந்துச்சுன்னா சுத்தமாக இருக்கும். தேவ கரத்துக்கு போயிடுச்சுங்க. ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அன்னாளை கர்த்தர் கடாட்சிக்கிறார். 1 சாமுவேல் 3 எவ்வளோ அழகான ஒரு சாங் அவ பாடுறா தெரியுமா? என்ன அருமையான பாடல். கர்த்தர் புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், சிங்காசனத்தில் என்னை உட்கார வச்சாரு. எல்லாரையும் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவளுக்கு 6 பிள்ளை. பெருக்கத்தை பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சில் ஒரு அப்பா இருந்தார், இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த பையன் மக்கு. அந்த பையன் சரியாக படிக்க மாட்டான். அவங்க அப்பா அங்கேருந்து கூப்பிட்டு வருவார். 10th வரைக்கும் அவர் என்கிட்ட ஒன்றுமே சொன்னது இல்லைங்க. 10th முடித்தோன்னே என்கிட்ட ஒரு நாள் கொண்டு வந்து நிப்பாட்டினார். பிரதர் உங்கள் கூட வச்சுங்க பிரதர், ஏன்னா நானும் மக்கு இல்லை. நான் சொன்னேன், ஏன் பிரதர் இல்லை? ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான் பிரதர், உங்களுக்கு ஊழியத்துக்கு கூட வச்சுங்க பிரதர். என்னத்துக்கு? ஊழியத்துக்கு. இவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அவன் என்ன புடமிட்டுருவான். நமக்கு சில நேரத்தில் பொறுமை பத்தாது. நான் சொன்னேன், பிரதர் இருக்கட்டும், படிக்க வைங்க. இப்படியே பார்க்குறப்பெல்லாம் கொண்டு வந்து காமிப்பார். நான் சொன்னேன், பயன்படாத பொருளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்கிறது சொல்லுங்க. வாயத்தனை சொல்ல மாட்டேன்றீங்களே. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, ஒன்றும் யூஸ் ஆகலை, அது ரிப்பேர்னு தெரிஞ்சிருச்சு. பாஸ்டர் இது சரியா நல்லா இல்லை பாஸ்டர், நீங்கள் வச்சுக்கிறீங்களா? நல்லா இருந்தாலும் நான் வச்சுக்கணுமா? இப்போ நல்லா இருக்கிறதெல்லாம் நீ வச்சுக்குவியா? ஞாபகம் இருக்கு, வினோத்தை அவங்க மாமா கொண்டு வந்து என்கிட்ட விட்றாரு. அவங்க மாமா கொண்டு வந்து விட்ற சொல்கிறாரு, பாஸ்டர் நீ எங்கெல்லாம் போகிறீங்களா உங்களுக்கு டிரைவராக வச்சுங்க அவனை அப்படின்னார். நான் சொன்னேன், ஏன் பிரதர் எனக்கு டிரைவரே இல்லையான்னு. வச்சுங்க பாஸ்டர். பாஸ்டர் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்க. ஆமாம், இப்படி தான் கொண்டு வந்து விட்டாங்க என்கிட்ட. நான் டிரைவராகவும் வச்சுக்க தெரியும், அவனை ஊழியனாகவும் உருவாக்க தெரியும். எனக்கு டிரைவர் தேவையில்லை. ஏன்னா யாரு காரை கேட்டாலும் வந்து நீ போகலாமா, போகலாமே, முடிஞ்சு போச்சு. சாட்சி போகலாமா, போகலாமே, போயிட்டே இருப்பேன். காசு கொடுக்காத டிரைவிங். இவன் எதுக்கு டிரைவிங்? என் கூட நிறையா கார் ஓட்டுவான், என்னை வெளியே கூப்பிட்டு போவான். நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் அவனை வச்சு தான் நிறையா வெளியே போயிட்டு வருவேன். உருவாக்கப்பட்டான். இன்னைக்கு ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதுதான் தேவனுடைய திட்டம். இவன் பொழுதுனைக்குமே லேப்டாப்பில் உட்காந்துருக்கிறது தேவ திட்டமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தான் அவனுக்கு கெடு. அடுத்த சபையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கேமராவே வேணான்றேன். அல்லேலூயா. நம்ம ஐயா, நான் ஆண்டவர் கரத்துக்கு நான் போயிருக்க நோக்கமே வேறங்க. நாங்கள் சாமுவேல் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு, அந்த அம்மாவுக்கு தெரியும், கேட்டவட்ட கேட்டேன் கொடுத்தாரு, கொடுத்தவட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறா, அன்னாள் கர்ப்பவதியானாள். கை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்க. இதுதான் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய மீதமான ஜனம்ன்றதுனால நீங்கள் தள்ளப்பட்டவோ, அதான் சொல்ற மிச்சமோ எச்சமோ அல்ல, முன்னதாகவே எடுத்து வைக்கப்பட்ட நல் பொருள். உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த குவாலிட்டியை நான் கொடுக்கணும்னா கர்த்தருடைய கரத்தில் இருந்தாதான் கொடுக்க முடியுமே தவிர உலக கரத்தில் இருந்தால் என்னை சேதமாக்கிறோம். தேவனுடைய பெரிய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? என் கரத்துக்கு வர மாட்டியா? அழகா
சாமுவேல் பிள்ளை வளர்ந்தான் தேவ சமூகத்தில். சாமுவேல் பிள்ளை வளர்ந்து பெரியவனானான். அவன் நாட்களிலே வசனம் அபூர்வமாக இருந்தது. கர்த்தர் ஏலியோடு கூட பேசல, சாமுவேலோடு பேச ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? ஏன் அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது சொல்லுங்க? அந்த மீதமான இடத்துல அந்த சாமுவேலை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? அந்த ஐசக்கை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? அந்த ஆபிரகாமை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? அந்த டேவிட்டை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? அந்த சாலமோனை போல நான் ஏன் இருக்கக்கூடாது? அந்த செருபாபேலை போல கூட நான் ஏன் இருக்கக்கூடாது? அந்த ஜெரேமியா போல நான் ஏன் இருக்கக்கூடாது? அந்த எசேக்கியேலை போல ஏன் நான் இருக்கக்கூடாது? அவர் உங்களை எதுக்காக வச்சான்ற பர்பஸை நீங்க அறியாத வரைக்கும் உங்கள் நாட்கள் திண்டாட்டமே. பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய நோக்கம் திட்டம் நிறைவேறணும். இதெல்லாம் மீதமானது தான், மிச்சமானது எச்சமானதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் காட்ஸ் பர்பஸ் ஒன்று இருக்குது. தலை நிறைத்த இந்த பீட்டருக்கு பிறகு இந்த தலைமுறைகள் வந்து நிற்கணும். பிரதானம் தான். அப்பா அஞ்சப்பா ஆண்டவரே எம்மாத்த ஆண்டவரே அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, அதை கொண்டு வா, அதை கொண்டு வா. அந்த அஞ்சப்பா 2 மீன் போதும், கொண்டு வா. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டுங்க? என்னது ஒரு பாட்டு இருக்கிறா? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே. இப்போ பார்த்தாலும் உடஞ்ச பாத்திரம் சொல்லிட்டு என்னைக்கு தான் சொட்டை எடுக்கிறது? ஏதோ ஒரு நாள் சொல்லு உடஞ்ச பாத்திரன்னு. ஏதோ வீட்டில் இருக்கவங்க 2 கும்புனாங்க அப்படின்றப்ப சொல்லு உடைந்த பாத்திரம். டெய்லி இந்த பாட்டை பாடுறது. ஆமாம், மண்ணான மனிதனா அது ஒரு நாள் பாடியா? இது ஒரு நாள் டெய்லி நான் ஒரு பாவி சாவர வரைக்கும் இப்படியே சாவ போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற அலங்கார கிரீடமும் ராஜ முடியும் அல்லவா? நீ சொல்லுங்க, நீ பாவியா ராஜ முடியா? வாயை திறக்க மாட்டேன்றிய. ராஜ முடியா முள்ளு முடியா எல்லாம் ஒரு மாதிரியால உட்காந்துருக்குது. அவர் முள்முடியை சுமந்து உன்னை ராஜ முடியா வச்சிருக்கிறாரு. அவர் கரத்தில் நீ முத்திர மோதனமாக இருக்கிறேன். ஏன் இந்த வெளிச்சம் வராமல் எப்போ பார்த்தாலும் பாவி என் மீது ஏன் எப்போ பார்த்தாலும் அவரே நேசிச்சிருந்தா நீ என்னைக்கு அவரை நேசிக்கிறது? பொழுதுனிக்கும் அவர் தான் நம்மளை நேசிக்கணும். ஆண்டவரே எப்போ தான் ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். ஆண்டவரே காது நிறையா கேட்கணும். ஆனால் நீ வாய் திறந்து ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீ எனக்காய் ஜீவனை தந்தேன், எனக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சேன், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை முறை டெய்லி சொல்கிறோம் சொல்லுங்க? டெய்லி ஆண்டவரே உன் நேசம் என்னை விட்டு போயிடக்கூடாது. அவர் நேசம் போகாது. உன் நேசம் அவர் மேல இருக்குதா? உன்னை வச்சிருக்கதே அதுக்கு தானே. அவர் நேசத்தின் வெளிப்பாடு தான் நீ, அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் நீ, அவருடைய நற்கிரியைகளின் வெளிப்பாடு தான் நீ, அவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தான் நீ. உன்னுடைய வச்சிருக்கிற இடமும் உன்னை வச்சிருக்கிற ஸ்தானமும் வேற. தாவீது கர்த்தருடைய கரத்தில் இருந்த நீ வலிவி போய் நழுவி போய் இருதயம் வாதிச்சு கடைசியில் சொல்றியப்பா உங்க கரத்திலே நான் விழுந்துடுறேன்ப்பா. இல்லை இவ்வளோ அமைதியாக கேட்குறீங்கன்னு இல்லை, எப்போ முடிப்பீங்கன்னு உட்காந்துருக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் எப்போதுமே நடுப்புற 2 கதை சொல்லி அப்படியே சிரிக்க வச்சு எல்லா நாளும் சிரிக்க வைக்க முடியாதே. சொல்லுங்க. வேதத்தில் ஒரு லாசரஸ் தான், ஒரு லாசரஸ் தான். செத்தான் திரும்ப எந்திரிக்கிறது லாசரஸ். திரும்பவும் செத்துட்டான், திரும்ப எந்திரிக்க போறான்.
சொல்லுங்க. செத்தான், எந்திரிச்சான், திரும்ப செத்தான், திரும்ப எந்திரிக்க போறான், திரும்ப எந்திரிக்க போறான். என்ன நினைக்கிறீங்க? இதை நான் யோசிச்சு பார்ப்பேன். அவன் நாரி போனவன் செத்தான், எந்திரிச்சான், இப்போ திரும்ப செத்துட்டான், திரும்ப மறுபடியும் எந்திரிக்க போறான். என்ன விளங்குது உங்களுக்கு? இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, ஆண்டவருடைய கரத்தில் நீ இருந்தீன்னா எத்தனை முறை வேணாலும் அவரால் உன்னை உயிர்ப்பிக்க முடியும். அவ்வளோதான். ஒரு விஷயம் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, பலத்த கரத்தில் அடங்கிடுங்க. ஒரு நாள் வரும், எலியாவை உலகத்துக்கு காட்டினவர், ஆபிரகாமை இந்த உலகத்துக்கு காட்டினவர், மோசையை இந்த உலகத்துக்கு காட்டினவர், இஸ்ரவேல் ஜனம் இவ்வளோ பெரிய ஜன கூட்டம் என்பதை சுற்றி இருக்க நாட்டு தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் காட்டினவர் உன்னையும் காட்டுவார். சப்மிட். ஆண்டவர் கருத்துக்கு போயிருங்க, அவ்வளோதான். ஜாபேஸ் என்ற பெயர் வந்ததுக்கே காரணம் என்னங்க? கர்த்தருடைய கரம் இருந்தனால தானங்க. நீங்கள் அந்த நிலைக்கு வாருங்கள். சொல்லுங்க, நான் மீதமானவன் ஆனால் விசேஷமானவன், நான் மீதமானவன் ஆனால் புரோஜனமானவன், நான் மீதமானவன் தேவனுடைய கரத்திலே அடங்கியிருப்பவன். அவர் கரத்தில் தான் இருக்கிறேன். அவர் கரத்தில் இருந்தால் எந்த ப்ராப்ளமுமே இல்லைங்க, சால்வ்டு எல்லாமே. இந்த தீர்வுக்கு வாருங்கள். சொல்லுங்க, நான் எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சொந்தத்தில் கர்த்தர் என்னை மீதமாக எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாததுல இருந்த மீதம் இல்லை, இருக்கும்போதே எடுத்து வச்சப்பட்ட மீதம். நான் எச்சமும் மிச்சமும் அல்ல, நான் புரோஜனமான மீதம். அதனால தேவ கரத்தில் இருக்கிறேன், பயன்படுவேன். எலியா விடலையே, கடைசி வரைக்கும் எலியா கொண்டு என்ன செய்யணுமோ தேவன் செஞ்சு முடிச்சு நேர தூக்கிட்டார். ஜபத்தை கூட தெளிவாக கேட்குறாரு பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமாம் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆமாம் என் பிதாக்களை பார்க்கிலும் கிளம்பிட்டார். அதனால தீர்வை நோக்கி நம்ம போகிறோம். உலகம் நம்மளை யூஸ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுரும். ஆண்டவரோ என்னை மறைச்சி வச்சு ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. வருங்கால தலைமுறைகள் ஆண்டுடைய கரத்தில் இருக்கட்டும். நம்மளுக்கு சம்பாதிச்சு போட பிள்ளைகள் அல்ல, தேவன் விரும்புகிறதை செய்யறதுக்கு தான் நம்ம பிள்ளைகள் தேவை. அதனால் கூட உழைக்கட்டும், உலக உழைப்பெல்லாம் உழைக்கட்டும், அதெல்லாம் தவறே கிடையாது. சம்பாதிக்கட்டும், சேர்க்கட்டும், தவறில்லை. ஆனால் தேவ கரத்திலிருந்து அதை செய்யட்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை காலையில் சீக்கிரமாக 7 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு அனுப்புங்க. பார்க்கலாம், இந்த வாரம் பிரசங்கம் கேட்டீங்கல்ல, காலையில் அனுப்பிவிங்க. பெண் பிள்ளைகளை இப்போ எல்லா பெண் பிள்ளைகளும் சீக்கிரம் கிளம்பி போயிடுது. காலேஜுக்கெலாம் போகும்போது என்ன அம்மா அப்பாவை போயிட்டுருக்குறோம், காலையில் போ, சர்ச்சில் போய் சேர் எடுத்து வை, எதை எடுத்து வை, சொல்லுங்கள். வேலையை கடவுளுடைய வேலையை செய்வதில் மகிழ்ச்சி அடையணும். பிள்ளைகளை கலப்புங்க, போ கர்த்தருடைய வேலையை செய், போ. ஆமாம். ஒரு முறை பையில காலையில் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, எடுத்து வச்சுனேன், என்னன்னு தெரியல, முடிஞ்சவன் எடுத்து வச்சான், காணிக்க போட மறந்துட்டான். அந்த பையன் எதை போட? காணிக்க போட மறந்துட்டான். அடுத்த நாள் அந்த அம்மா துணியை துவைக்கும் போது காணிக்க பாய்கள் இருந்திருக்கு. அவனுக்கு விழுந்த அடி என்ன அடி தெரியுமா? இடி மேலே இடி, இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருது. நான் வினிஸ் நகரில் தான் இருக்கேன். அண்ணே என்ன செஞ்சான்னு கேளுங்கண்ணா. அவனும் அண்ணன் எல்லாத்துக்குமே இறந்தான். அண்ணே நான் ஒன்றுமே செய்யலைண்ணே என்றான். அவன் என்னடா எல்லாரும் செய்யலன்னு, என்னண்ணா காணிக்க போனாம வந்துட்டானே, மறந்துட்டேண்ணே, டம்முன்னு அங்கேயே விழுவுது. இவ்வளோ நல்ல ஒரு தாய் பார்த்தீங்களா? காணிக்க போட மறந்துட்டியா? குடு 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 குடு
உண்மையாக சந்தோஷப்பட்டேன். பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. தான் முக்கியம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். உம்மோடு நான் வாழும் ஒவ்வொரு நாட்களும் எனக்கு இன்பம் தானே. நடந்தாலும் படு திருந்தாலும் உம்மோடு இருப்பதுதான் என் பாக்கியமே. இயேசுவே இயேசுவே என் உயிரே, நீர் என் உயிரே. இயேசுவே இயேசுவே என் உயிரே, நீர் என் உயிரே. என் உயிரே, நீர் என் உயிரே. என் உயிரே, நீர் என் உயிரே. உம்மோடு நான் வாழும் ஒவ்வொரு நாட்களும் எனக்கு இன்பம் தானே. நடந்தாலும் படு திருந்தாலும் உம்மோடு இருப்பதுதான் என் பாக்கியம். சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்னா நானா வரலப்பா, உடைய தீர்மானம்ப்பா, உடைய அனாதி தீர்மானம்ப்பா, உடைய அனந்த நாணம். நான் மண்ணாவே இருக்கல, நான் என்னவா இருந்தேனே எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு பேர் வச்சு, எனக்கு ஒரு உருவத்தை வச்சு, என் எலும்புகள் எல்லாவற்றையும் பார்த்து உருவாகிறதுக்கு முன்னாடியாகவே ஒளிபீடத்தில் என்னை உண்டாக்கி, பூமியின் தாழ்விடங்கள் என்னை உருவாக்கி, என் கருவமுடைய கண்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எகிப்து தேசத்தில் அவ்வளோ இஸ்ரவேலுடைய தலைச்சம் பிள்ளைகள் செத்தாலும் மோசஸை மட்டும் உங்கள் கண்கள் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. மோசஸ் மேலே ஒருவனும் கை போட முடியல. இன்னொன்று தெரியுமா, எவன் கை போடணும்னு நினைச்சானோ அவன் கையாலேயே அந்த பிள்ளையை வளர்க்க வச்சாரு. ஹல்லேலூயா. எவன் கை போட்டு கொள்ளணும்னு நினைச்சானோ அவன் மகளே அவனை வளர்த்தெடுக்கிறா. அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்பட்டான். யோசிச்சு பாருங்க, தேவனால முடியாத காரியம் எதுவுமே இல்லை பிள்ளைகளை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, உங்களை குறிச்ச தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை அறிங்க, சித்தத்தை அறிங்க. நீங்க மீதமானவர்கள் என்று உலகம் தள்ளி வேணா எச்சம் குப்பன்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நீ தான் விலையேறப்பட்டவன், விசித்திரமானவன், விசேஷமானவன். உன்னை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறி, திட்டத்தை அறி, நோக்கத்தை அறி. காலத்தை தள்ளி போடாத, தேவனுடைய கரத்துக்கு போயிரு, கரத்துக்கு போயிரு. யாபேஸ் பிறந்தப்ப அம்மா மடியிலையும் அம்மா கரத்துலையும் வேணா இருக்கலாம். அம்மா வேணா கையை தூக்கி வச்சு நீ துக்க முகத்தோட பெத்தன் பேர் யாபேஸ்ன்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா வசனம் முன்கூட்டி எழுதிருச்சு, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாக இருந்தான். உன் நிலைப்பாட மாற்று, தேவனுடைய கரத்தை தேடு. மனுஷனை நாடி போகாத. அவமான நிந்தைகள் தான். அவன் இன்னைக்கு உயர்த்தரமாய் உயர்த்துவான், நாளைக்கு தூக்கி போட்டு உன்னை உடைச்சிருவான். தனக்கு தேவைன்னா உன்னை பயன்படுத்துவான், தேவையில்லைன்னா உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். ஆனா ஆண்டவருடைய கரம் ஒரு நாள் உன்னை விட்டு கொடுக்காது. உலகம் வேணா உனக்கு பாவின்னு பட்டம் கட்டலாம். ஆண்டவர் சொல்வார், நீ என் புள்ள, நீ என் புள்ளடா சொல்லுவார். உலகம் வேணா உன்னை சிறுமைப்பட்டவன் சொல்லலாம். ஆண்டவர் சொல்வார், நீ தான் பெருத்த ஜனம், உன்னை தான் பெருக பண்ண போற. இதான் ஆண்டவருடைய திட்டம். சொல்லுங்க, நான் மீதமானவன், தேவனுடைய கரத்தில் இருப்பேன். ஆண்டவருடைய கரத்துக்கு போனாதான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவருடைய கரத்தில் இல்லாத எதுவுமே ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை.
உங்க கரத்துக்கு நான் வரேன். உங்க கரத்தினால என்ன தொடுங்கப்பா. உங்க கரத்தினால என்ன மூடுங்கப்பா. உங்க கரத்தினால என்ன மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்க கரத்தினால என்ன ஒரு நாளைக்கு உயர்த்துவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆண்டவரே. அந்த மீதமானவன் பா நானு, அந்த மீதமானவன். உமக்கு பிரயோஜனமாய், உமக்கு பயனுள்ளவனாய், உமக்கு உண்மையான பாத்திரமா நான் இருப்பேன். நீ உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நடப்பேன். அவன் என்னிடத்துல பெருசா எதிர்பார்க்கல, கொஞ்சத்தை எதிர்பார்க்கிறார். அந்த கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கொஞ்சம் என் மேல அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் வச்சுட்டார். அசைக்க முடியாத நம்பிக்கையை மேல வச்சுட்டார். அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானா இருப்பேன் சொல்லி வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, தகப்பனே, உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானா இருப்பேன். இந்த பாத்திரம் உமக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கட்டும்பா. எவ்வளவோ பாத்திரங்கள், அழகுள்ள பாத்திரங்கள்லாம் இருக்கும்போது இந்த பாத்திரத்தை நீ தேர்ந்தெடுத்து இந்த பாத்திரத்தின் வழியா மகிமைப்பட விரும்புகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த மாதத்துடைய இந்த கடைசி வாரத்துக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் மிச்சமானவன் எச்சமானவன் அல்ல. தேவனுடைய கரத்தில் இருக்கிற மீதமானவன், புரோஜனமானவன், அடங்கி இருப்பவன், தாழ்ந்து இருப்பவன், பொறுத்து இருப்பவன், காத்திருப்பவன், ஏற்ற காலத்துக்காக வெயிட் பண்ணுகிறவன் நிச்சயமாய் நடத்துவேன் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. புது மாதத்திற்கும் இந்த வருட கடைசியிலே கர்த்தருக்காக நன்றி செலுத்துவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you.